Hello students. லாஸ்ட் வீடியோவில் பேரியர்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷனில் வந்து செமண்டிக் பேரியர் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து சைக்கலாஜிக்கல் பேரியர்ஸ் அண்ட் ஆர்கனைசேஷனல் பேரியர்ஸ் பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக வரும். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரீவியஸ் வீடியோஸோடைய லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி பார்க்கும்போது இந்த சாப்டர் வந்து உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகே, சைக்கலாஜிக்கல் பேரியர்ஸ் அப்படின்னாலே என்னது? சைக்கலாஜிக்கல் அப்படின்னாலே எமோஷ்னல், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஆத்மார்த்தமான எண்ணங்கள், ஐடியாஸ், இது எல்லாத்தையுமே வந்து பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம சைக்கலாஜிக்கல்னு பொதுவாக சொல்கிறோம். ஓகேவா? அந்த சைக்கலாஜிக்கலில் வந்து இப்போ கம்யூனிகேஷனில் சைக்கலாஜிக்கலாக வந்து எந்தெந்த விஷயங்கள்லாம் வந்து தடைகளாக இருக்குது, கம்யூனிகேஷனுக்கு வந்து தடைகளாக இருக்குது அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், எமோஷ்னல் ஆர் சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ் ஆக்ட் அஸ் பேரியர்ஸ் டு கம்யூனிகேட்டர்ஸ். For example, a worried person cannot communicate properly and an angry receiver cannot understand the real meaning of message. எமோஷ்னல் அண்ட் சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷனில் ஒரு முக்கியமான ஒரு தடையாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஒருத்தர் வந்து ரொம்ப வரீடாக இருக்காங்க, கவலையாக இருக்காங்க அப்படின்னும்போது அவர் வந்து சொல்ல வேண்டிய விஷயத்த, கம்யூனிகேட் பண்ண வேண்டிய விஷயத்த அவரால் கரெக்டாக கம்யூனிகேட் பண்ண முடியாது. அண்ட் அட் த சேம் டைம் இப்போ ஒருத்தர் வந்து ரொம்ப கோவத்தில் இருக்காங்க, ஒரு விஷயம் வந்து ஒருத்தவங்க சொல்கிறாங்க அப்படின்னும்போது அந்த விஷயத்தை வந்து ஆத்மார்த்தமாக உள்ளே எடுத்துக்கிட்டு அவங்கள வந்து கிராஸ் பண்ண முடியாது. அவங்க வந்து அந்த ரியல் மீனிங் என்ன அப்படின்றத, என்ன சொல்ல வராங்க அப்படின்றதையும் அவங்களால வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. The state of mind both sender and receiver of communication reflects in the effective communication. ஸோ சென்டராக ஒரு கம்யூனிகேஷனில் அந்த மெசேஜை கொடுக்குற சென்டராக இருந்தாலும் சரி, அந்த மெசேஜை ரிசீவ் பண்ணுற ரிசீவராக இருந்தாலும் சரி, ரெண்டு பேருடைய சைக்கலாஜிக்கல் எமோஷ்னல் தாட் வந்து பார்த்திங்கன்னா சரியான முறையில் இருந்தால் மட்டும்தான் அந்த கம்யூனிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அவங்கள போய் சேரும். ஓகேவா? ஸோ சம் ஆஃப் த சைக்கலாஜிக்கல் பேரியர்ஸ், என்ன மாதிரியான சைக்கலாஜிக்கல் பேரியர்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமெச்சூர் இவாலுவேஷன். ப்ரீமெச்சூர் அப்படின்னா அதாவது சரியான முறையில் வந்து சொல்ல வேண்டிய விஷயத்தை வந்து அனலைஸ் பண்ணாமல் அந்த விஷயத்தை கன்வே பண்ணுறது. ஓகேவா? ஸோ சம்டைம்ஸ் பீப்புள் எவாலுவேட் த மீனிங் ஆஃப் மெசேஜ் பிஃபோர் த சென்டர் கம்ப்ளீட்ஸ் ஹிஸ் மெசேஜ். இப்போ ஒரு விஷயத்த வந்து சென்டர் வந்து சொல்கிறாங்க, ஓகேவா? கம்யூனிகேட் வந்து பண்ணுறாரு. கம்யூனிகேட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அவர் என்ன விஷயம் சொல்ல வராருன்னு முழுசாக நம்ம கேட்டால் மட்டும்தான் அந்த விஷயத்து என்ன விஷயம் அப்படின்றத நம்மளால் வந்து கிரகிச்சிக்க முடியும். அவர் சொல்லும்போதே நம்ம வந்து இந்த விஷயம் தானே, இது எனக்கு தெரியும் அப்படின்னும் போது அந்த ஃபுல் மெசேஜை வந்து நம்ம என்ன பண்ண மாட்டோம், லிசன் பண்ண மாட்டோம். ஸோ சச் ப்ரீமெச்சூர் இவாலுவேஷன், நம்மளாக ஒரு அனலைஸ் பண்ணிக்கிறது. ஓகேவா? நம்மளாக ஒரு விஷயத்த வந்து அனலைஸ் பண்ணிக்கிறது. அப்படி அனலைஸ் பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகிடுதுன்னா, அவங்க சொல்லக்கூடிய விஷயத்த முழுசாக நம்ம கேட்டுக்காமல் இந்த விஷயம் எனக்கு தெரியும் அப்படின்னு நாமளே ஒரு அசம்ஷனில் வந்து இருந்துக்கிறது. ஸோ இந்த மாதிரியான ப்ரீமெச்சூர் இவாலுவேஷன் may be due to preconceived notions or prejudices against the communication. அதாவது ப்ரீகன்சீவ்டு நோஷன்ஸ்னால் அசம்ஷன்ஸ்னு அப்படின்னு அர்த்தம். அவங்களா ஒன்று அசியூம் பண்ணிக்கிட்டு இதுதான் இவங்க கம்யூனிகேட் பண்ண வராங்க அப்படின்னு அந்த கம்யூனிகேட் பண்ணக்கூடிய அந்த விஷயத்தையே வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, மாற்றி அவங்க அசியூம் பண்ணிக்குவாங்க. இதை தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமெச்சூர் இவாலுவேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஈவன் கன்வே பண்ணுற சென்டராக இருந்தாலும் சரி. இப்போது ஒரு விஷயத்தை வந்து சென்டர் வந்து கம்யூனிகேட் பண்ணுறாரு அப்படின்னா அவர் வந்து கரெக்டாக நாம் என்ன விஷயத்த சொல்ல போகிறோம் அப்படின்றதையும் அவர் கரெக்டாக அனலைஸ் பண்ணணும். ஓகேவா? நாம் சொல்லக்கூடிய விஷயத்தை வந்து கரெக்டாக அவங்களுக்கு வந்து கொண்டு போய் சேருதா அப்படின்ற அளவுக்கு அந்த மெசேஜ் வந்து கன்வே பண்ணப்படணும். ஓகேவா? ஸோ ஒரு சென்டராக இருந்தாலும் சரி, ரிசீவராக இருந்தாலும் சரி, சென்டர் நம்ம என்ன விஷயம் நம்ம சொல்ல போகிறோம், அது எப்படி ஈஸியாக அவங்களுக்கு கிட்ட போய் கன்வே பண்ண போகிறோம் அப்படின்னு முதலியே ஒரு அனலைசேஷனில் அவர் இருக்கணும். அதே போல் ரிசீவரும் வந்து பார்த்திங்கன்னா என்ன விஷயத்தை அவங்க கன்வே பண்ணுறாங்க அப்படின்றத முழுசாக அவங்க கேட்கணும். ரெண்டுமே வந்து விஷயத்தை வந்து ஒரு இப்போ சென்டர் வந்து விஷயத்தை வந்து
ஒரு அப்ராக்சிமேட்டாக பார்த்துட்டு ஓகே இதான் விஷயமா சரி நம்ம சொல்லிக்கலாம் அப்படின்னு அவராக ஒரு அசம்ஷனில் அவர் விஷயத்த சொன்னாலும் சரி, இல்லை சொல்ல வந்த விஷயத்த இந்த விஷயம் தானே நமக்கு தெரியுமே, இந்த விஷயம் தானே இது ஆல்ரெடி சொல்லப்பட்டது தானே அப்படின்ட்டு ரிசீவர் நினச்சாலும் சரி, அவங்க ஒரு அசம்ஷனுக்குள்ளே போகும்போது ஆக்சுவலாக கம்யூனிகேட் பண்ண வேண்டிய கம்யூனிகேஷன் அவங்கள போய் ரீச் ஆகாது. இதுதான் வந்து ப்ரீ மெச்சூர் இவாலுவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது லேக் ஆஃப் அட்டென்ஷன். ஓகேவா, அதாவது அட்டென்டிவாக அது என்ன சொல்ல வராங்க அப்படின்றத வந்து கேட்கறது கிடையாது. த ப்ரீ ஆக்குபைடு மைண்ட் ஆஃப் ரிசீவர் அண்ட் த ரிசல்டன்ட் நான் லிசனிங் ஆஃப் மெசேஜ் ஆக்ட்ஸ் அஸ் அ மேஜர் சைக்கலாஜிக்கல் பேரியர். ஓகேவா, இப்போ ரிசீவர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து என்ன விஷயத்த வந்து சொல்கிறாங்க அப்படின்றத சரியாக அவங்க லிசன் பண்ணவே மாட்டாங்க. ஓகேவா, ஸோ அந்த மாதிரி இருக்கிறது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் பேரியராக தான் வந்து பார்க்கப்படுது. ஃபார் இன்ஸ்டன்ஸ், an employee explains about his problems to the boss who is preoccupied with an important file before him. The boss does not grasp the message and the employee is disappointed. அதாவது இப்போ வந்து இந்த இடத்துல வந்து என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ வந்து ஒரு வேலை செய்கிற ஒரு ஒர்க்கர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய சுப்பீரியர் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்ட் சபார்டினேட் வந்து சுப்பீரியர் கிட்ட இம்பார்ட்டண்ட் ஃபைல்ஸ் எல்லாம் வந்து கொண்டு போய் கொடுத்து அவங்க என்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க, இந்த ப்ராப்ளம் எல்லாம் இதில் க்ரியேட் ஆகுது அப்படின்னு அவர் சொல்ல போகிறாரு. ஆனால் பாஸ் வந்து என்ன பண்ணுறாரு, அவரோட வேலையில் மும்முரமாக இருந்துட்டு அந்த ஒர்க்கர் வந்து என்ன மெசேஜை சொல்கிறாரு அப்படின்றதையே அவர் வந்து என்ன பண்ணுறாங்க, அட்டென்ஷன் கொடுக்கல. ஓகேவா, அவர் வந்து அவர் சொல்கிற விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம அவரோட வேலையில் வந்து அவர் இருக்கிறாரு அப்படின்னும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக எம்ப்ளாயிக்கு என்ன ஆகிடும், ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஆகிடும். ஸோ லேக் ஆஃப் அட்டென்ஷன். ஓகேவா, இந்த இடத்துல வந்து யாருடைய அட்டென்ஷன் லேக் ஆகிருக்கு, சுப்பீரியரோட அட்டென்ஷன் வந்து இந்த இடத்துல லேக் ஆகுது. அப்போ கம்யூனிகேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவரை போய் சேராது. இது செகண்ட் ஒன். அடுத்தது பார்த்தீங்கன்னா லாஸ் பை டிரான்ஸ்மிஷன் அண்ட் புவர் ரிட்டென்ஷன். ஓகேவா, ரிட்டென்ஷன் அப்படின்னா தக்க வச்சுக்கிறது. ஓகேவா, when communication passes through various level, successive transmissions of this message results in loss of or transmission of inaccurate information. அதாவது இப்போ வந்து ஹைரார்கி லெவலில் வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கம்யூனிகேட் பண்ணப்படுது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ ஹைரார்கி படி வரும்பொழுது அது வந்து டாப் டு பாட்டம் லெவலாக இருக்கலாம், இல்லை பாட்டம் டு டாப் லெவலாக கூட இருக்கலாம். சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை இந்த இடத்துல வந்து சக்ஸசிவ் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னும் போது டாப் டு பாட்டம் வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போது ஹைரார்கியில் சிஇஓ கிட்டேருந்து, எம்டி கிட்டேருந்து, அடுத்து மேனேஜர் கிட்டேருந்து, அடுத்து சபார்டினேட்டர்கிட்டேருந்து சுப்பீரியருக்கு வந்து கம்யூனிகேஷன் பாஸ் ஆகிட்டு வருது. அப்படி பாஸ் ஆகிட்டு வரும்பொழுது சில விஷயங்கள் வந்து என்ன ஆகிடுது அப்படின்னா மறைக்கப்படுது, இல்லைன்னா அவங்க வந்து சரியான விஷயத்த கன்வே பண்ண மாட்டாங்க. ஓகேவா, அக்யூரேட்டான எக்ஸாக்டான இன்ஃபர்மேஷன் வந்து அந்த கடைசி பர்சனுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியாது. மோஸ்ட்லி இது எந்த கேஸில், திஸ் இஸ் மோர் ஸோ இன் கேஸ் ஆஃப் ஓரல் கம்யூனிகேஷன். வாய் வழியாக விஷயங்களை நம்மை கன்வே பண்ணும் பொழுது, ஓகேவா, கன்வே பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக் இப்போ நம்மளே ஒரு கேம் விளையாடுவோம் இல்லையா, லைனாக நின்றுட்டு பின்னாடி இருக்கிறவங்க என்ன செய்கிறாங்களோ இல்லை அவங்க என்ன சொல்கிறாங்களோ நம்ம வந்து முன்னாடி இருக்கவங்களுக்கு சொல்லுவோம். அதே மாதிரி அவங்க அவங்களுக்கு முன்னாடி இருக்கவங்க சொல்லுவாங்க இல்லையா, அது ஆட்டோமேட்டிக்காக என்னது, ஆக்சுவலாக அவர் என்ன சொன்னாரோ அது ஃபஸ்ட்டு பர்சனுக்கு கொண்டு போய் சேரவே சேராது. அதை தான் இந்த இடத்துல வந்து சொல்ல வராங்க. ஓகேவா, ஸோ அக்யூரேட்டான இன்ஃபர்மேஷன் வந்து அவங்கள போய் சேராது. எஸ்பெஷலி இது எப்போ அப்படின்னா ஓரல் கம்யூனிகேஷன், வாய் வழியாக இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணும் பொழுது இந்த இடத்துல அக்யூரேட்டாக இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேட் ஆகாது. ஸோ புவர் ரீடென்ஷன் இஸ் அனதர் ப்ராப்ளம். யூஸ்வலி பீப்புள் கேனாட் ரீடைன் த இன்ஃபர்மேஷன் ஃபார் எ லாங் டைம் இஃப் தே ஆர் இன்அட்டென்டிவ் ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட். ஸோ புவர் ரீடென்ஷன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலி பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்தையுமே வந்து அவங்க வந்து ஞாபகத்தில் வச்சுருக்க மாட்டாங்க. ஓகேவா, ஸோ அதாவது லாங் டேர்முக்கு சொல்லப்பட்ட விஷயத்த வந்து ஒரு லாங் டேர்முக்கு அவங்களால வந்து ஞாபகம் வச்சுருக்க முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, ஒன்று அவங்க கேட்கப்பட்ட விஷயங்கள் வந்து அக்யூரேட்டான இன்ஃபர்மேஷனாக இல்லாமல் இருக்கலாம், இல்லை வந்து சொல்லப்பட்ட விஷயத்த அட்டென்ஷனோட இவங்க கவனிக்காமல் இருக்கலாம், இல்லை இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும் அப்படின்னா அந்த ஆக்சுவல் இன்ஃபர்மேஷன் வந்து அவங்க மைண்டில் வந்து லாங் டேர்ம் வந்து இருக்கவே இருக்காது. ஓகேவா, இது வந்து ஒன் ஆஃப் த பேரியர் ஆஃப் கம்யூனிகேஷன், சைக்கலாஜிக்கல் பேரியர்ஸில். அடுத்தது பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரஸ்ட், அதாவது
நம்பிக்கையின்மை. ஓகேவா? டிஸ்ட்ரஸ்ட் பிட்வீன் கம்யூனிகேட்டர் அண்ட் கம்யூனிகேட்டி ஆக்ட்ஸ் ஆஸ் எ பேரியர். ஸோ கம்யூனிகேட் பண்ணுற சென்டராக இருந்தாலும் சரி, அதை ரிசீவ் பண்ணக்கூடிய ரிசீவர் கம்யூனிகேட்டியாக இருந்தாலும் சரி, இவங்க 2 பேருமே தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்யூனிகேஷனுக்கு ஒரு தடையாக இருக்கக்கூடியவங்களாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, if the parties do not believe each other, they can not understand each other's message in its original sense. இப்போ 2 பேருக்குமே வந்து ஒருத்தர் மேலே வந்து நம்பிக்கை இருக்கணும். ஓகேவா? ஸோ நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் அந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ண முடியும். இப்போ நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட நான் ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன்னா, ஓகே, என் ஃப்ரெண்டு வந்து எனக்காக அதை வந்து அந்த விஷயத்த வந்து யார்கிட்டயும் சொல்லாமல் அவன் வந்து அந்த சீக்ரெட்டை மெயின்டைன் பண்ணுவான் அப்படின்னு சொல்லலாம். இல்லை, நான் இந்த விஷயத்தை என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னால் எனக்காக அவன் ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்ற அந்த நம்பிக்கையில் தான் நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ பரஸ்பர நம்பிக்கை அப்படின்றது வந்து அந்த கம்யூனிகேட்டருக்கும் அந்த கம்யூனிகேட்டிக்கும் 2 பேருக்குமே வந்து இருக்கணும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படின்னும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக வந்து மெசேஜ் வந்து கண்டிப்பாக போய் நல்ல விதமாக போய் சேரவே சேராது. இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் வந்து ஒரு வைஸ்ஃபுல் கம்யூனிகேஷனாக வந்து இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சைக்கலாஜிக்கல் பேரியரில் ப்ரீமெச்சூர் இவாலுவேஷன் அண்ட் lack of attention, loss by transmission or poor retention, distress, இந்த 4 பாயிண்ட் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த பேரியர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷனல் பேரியர்ஸ். ஓகேவா? ஆர்கனைசேஷன் அப்படின்னா என்ன? ஆர்கனைசேஷனில் வந்து நிறைய பாலிசிஸ் இருக்கும், ரூல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு கட்டமைப்பை வச்சுருப்பாங்க, அத்தாரிட்டிஸ்குள்ளே ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஸோ இது எல்லாமே தான் வந்து ஆர்கனைசேஷன் அப்படின்னு பொதுவாக நம்ம சொல்கிறோம். இந்த ஆர்கனைசேஷனில் வந்து கம்யூனிகேஷன் வந்து எந்தெந்த இடத்துல வந்து தடைப்படுது அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ த ஃபேக்டர்ஸ் related to organization structure, authority relationships, rules and regulations may sometimes act as barriers to effective communication. சில சமயங்களில் வந்து இதுவும் ஒன் ஆஃப் த பேரியராக வந்து மாற்றப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சம் ஆஃப் த பேரியர்ஸ் என்னென்ன அப்படின்னா ஆர்கனைசேஷனல் பாலிசி. ஒவ்வொரு ஆர்கனைசேஷனுக்கும் ஒவ்வொரு பாலிசிஸை வந்து அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க. இஃப் த ஆர்கனைசேஷன் பாலிசி explicit or implicit is not supportive to free flow of communication. இப்போது சில ஆர்கனைசேஷனல் பாலிசிஸ் வந்து வெளிப்படைத்தன்மையாக இருக்கும், சில வந்து மறைமுகத்தன்மையாக இருக்கும். ஓகேவா? எல்லா விஷயமே வந்து கரெக்டாக கம்யூனிகேட் பண்ணப்படுதா? இப்போது சில பாலிசிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கர்ஸ்க்கு வந்து ஃபேவரபுளாக இருக்கும். அந்த எல்லா விஷயமே அவங்களுடைய வெல்ஃபேருக்காக வந்து நிறைய திட்டங்கள் வந்து ஆர்கனைசேஷன் பாலிசிஸில் வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து ஒர்க்கர்ஸ்க்கு வந்து சரியான முறையில் கன்வே பண்ணப்படுதா அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது கன்வே படப்படுறது கிடையாது. ஓகேவா? ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆர்கனைசேஷனல் பாலிசியில் வந்து என்ன ஆகிடுது, ஒரு தடையாக வந்து சரியான முறையில் கம்யூனிகேட் பண்ணாமல் அந்த விஷயம் அவங்களுக்கு தெரியாமையே போயிடுது. இட் மே ஹேம்பர் எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். ஸோ இது வந்து ஒரு பெரிய தடையை வந்து உண்டாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இன் அன் ஆர்கனைசேஷன் வித் ஹைலி சென்ட்ரலைஸ்டு பேட்டர்ன் பீப்புள் மே நாட் பி என்கரேஜ்டு டு ஹேவ் ஃப்ரீ கம்யூனிகேஷன். சென்ட்ரலைஸ்டு பேட்டர்ன் அப்படின்னும் போது ஒரு ஹைரார்கி லெவல் இல்லை வந்து ஒரு ஃபார்மலான கம்யூனிகேஷன் தான் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபார்மல் கம்யூனிகேஷன் இருக்குது அப்படின்னும் பொழுது அந்த இடத்துல வந்து எல்லாருமே வந்து தன்னுடைய கருத்துக்களை கொண்டு போய் வைக்க முடியுமா அப்படின்னா வைக்க முடியாது. ஓகேவா? ஸோ அந்த இடத்துல அந்த ஆர்கனைசேஷன் பாலிசி வந்து கம்யூனிகேஷனுக்கு வந்து ஒரு ஃப்ரீ ஃப்ளோவை வந்து கொடுக்க மாட்டேன்து அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ரிஜிட் ரூல்ஸ் அண்ட் கம்பல்சம் ப்ரொசீஜர்ஸ் மே பி எ ஹர்டில் டு கம்யூனிகேஷன். ரிஜிட் ரூல்ஸ் அப்படின்னா கடினமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஓகேவா? கடினமாக இருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து எதையுமே ஹேண்டில் பண்ண முடியாத ப்ரொசீஜர்ஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒர்க்கர்ஸ் வந்து அவங்களுக்கான தேவைகளை வந்து நிறைய பேப்பர் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து அது எப்படி பண்ணணும்னு கூட தெரியாத லெவலில் கூட இருப்பாங்க. ஸோ ப்ராசஸ் வந்து நிறைய ப்ராசஸ் இருந்துச்சு அப்படின்னா அப்போது
என்ன ஆகும்னா அது கம்யூனிகேஷனுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணும். சிமிலர்லி கம்யூனிகேஷன்ஸ் த்ரூ ப்ரிஸ்கிரைப்டு சேனல் மேபி ரிசல்ட் இன் டிலேஸ். இப்போ கம்யூனிகேஷன் வந்து இப்போது சுப்பீரியர் சபார்டினேட்டுனா சுப்பீரியர் கிட்ட தான் வந்து அவருடைய வேண்டுகளை அதாவது அவங்களுக்கான என்ன டிமாண்ட் இருக்கோ இல்லை அவங்களுக்கான எந்த ஹெல்ப்புனாலும் என்ன ப்ராப்ளம்னாலும் இமீடியட் பாஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய சுப்பீரியர் கிட்ட தான் வந்து அவங்க கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஸோ ப்ரிஸ்கிரைப்டு சேனல், அதாவது அவங்க அடுத்தடுத்து இருக்கக்கூடிய அந்த ஹைரார்கி லெவலில் போய் தான் வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் கம்யூனிகேட் பண்ணுறாங்க அப்படின்னும்பொழுது எக்ஸாக்டாக வந்து அந்த ஒர்க்கருக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ அதை கிடைக்கிறதுக்கு அவங்களுக்கு காலதாமதம் ஏற்படும், டிலே ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாகவும் இருக்கணும் அண்ட் அட் த சேம் டைம் வந்து எல்லாருக்கும் வந்து எல்லா விஷயமும் தெரிஞ்சதாகவும் இருக்கணும், ஈஸியாக ஹேண்டில் பண்ணக்கூடியதாகவும் இருக்கணும், ஈஸி ப்ராசஸாகவும் இருக்கணும். அது வந்து எல்லா இடத்துலையும் எல்லா ஆர்கனைசேஷன்லேயும் அப்படியே பாலிசிஸை மெயின்டைன் பண்ண முடியுமானா, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வைக்க முடியுமானா வைக்க முடியாது. சில விஷயங்கள் வந்து கடினமாக தான் இருக்கும். அப்படின்ற பட்சத்தில் அந்த சொல்லக்கூடிய அந்த விஷயம் வந்து கன்வே பண்ணுறது ஈஸியாக இருந்துச்சுன்னா அந்த ப்ராசஸில் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. பட் அதை வந்து சரியான முறையில் செய்யப்படாத போது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் ஒரு பேரியராக வந்து கருதப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஸ்டேட்டஸ். ஸ்டேட்டஸ் ஆஃப் சுப்பீரியர் மே கிரியேட் சைக்கலாஜிக்கல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஹிம் அண்ட் ஹிஸ் சபார்டினேட்ஸ். ஸ்டேட்டஸ்னால் அவருடைய பொசிஷன். ஓகேவா? இப்போ மேனேஜர்னா அவருடைய கெத்தை காட்டுவார், சுப்பீரியர்னா அவருடைய பொசிஷனுக்கு அவரோட கெத்தை காட்டுவார். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா சபார்டினேட்ஸ்க்கும் அவங்களுக்கும் இப்போ ஹையர் அத்தாரிட்டிக்கும் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் வந்து என்ன ஆகுது, சைக்கலாஜிக்கலாக வந்து அஃபெக்ட் ஆகும். இவங்கெல்லாம் ஒர்க்கர்ஸ் தானே அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு இருக்கும். அப்படின்னும்போது ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு மியூச்சுவலான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இருக்காது. A status conscious manager also may not allow his subordinate to express their feelings freely. So நான் வந்து ஒரு மேனேஜரல் பொசிஷனில் இருக்கேன், நான் சொல்கிறது தான் இவங்க எல்லாம் கேட்கணும் அப்படின்ற அந்த கேரக்டர் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே சபார்டினேட்ஸை வந்து அவங்களுடைய ஃபீலிங் என்ன, அவங்களுடைய தாட்ஸ் என்ன அப்படின்றத ஃப்ரீயாக அவங்க கிட்ட இருந்து அவங்களுடைய இன்வால்மெண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இவங்களும் வந்து அதை பற்றி பேசவும் மாட்டாங்க. ஸோ ஸ்டேட்டஸ் வந்து ஒன் ஆஃப் த பேரியராக வந்து இருக்குது ஆர்கனைசேஷனில் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது காம்ப்ளெக்சிட்டி இன் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர். காம்ப்ளெக்சிட்டி இன் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர். In an organization where there are number of managerial levels, communication gets delayed and distorted as number of filtering points are more. காம்ப்ளெக்சிட்டி ஸ்ட்ரக்சர் அப்படின்னும் பொழுது இதை சொன்ன மாதிரி ஒவ்வொரு மேனேஜர் லெவல்லையும் வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன் வந்து பாஸ் ஆகிட்டே வரும். அப்போ பாஸ் ஆகிட்டு வரும்பொழுது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக மெசேஜ் வந்து டிலேடாக வந்து சேரும். அண்ட் அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா சரியான கருத்துக்கள், அதாவது சரியான சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து தவறாக கூட வந்து பார்த்திங்கன்னா அவங்கள கொண்டு போய் வந்து சேரும், ஃபில்டர் பண்ணி கூட வரலாம். ஓகேவா? அதாவது எக்ஸாக்ட் இன்ஃபர்மேஷன் வந்து போய் சேராமல் நிறைய தப்பான விஷயங்கள் அப்படின்னா சில விஷயங்களை வந்து மறைச்சி சொல்கிற மாதிரி அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸும் வந்து பாஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த ஹைரார்கி லெவல் அதிகமாக இருக்கிறதுனால காம்ப்ளெக்சிட்டி இருக்கிறது. இந்த மேனேஜரியல் லெவல்ஸில் வந்து நிறைய லெவலை தாண்டி ஒரு இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு டிலே இருக்கும். அண்ட் அட் த சேம் டைம் வந்து எக்ஸாக்டான இன்ஃபர்மேஷன் வந்து போய் சேராது. நிறைய பாயிண்ட்ஸ் வந்து என்ன பண்ணிடுவாங்க, ஃபில்டர் பண்ணிடுவாங்க, உண்மையான இன்ஃபர்மேஷன் போகாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஆர்கனைசேஷனல் ஃபெசிலிட்டிஸ். இஃப் ஃபெசிலிட்டிஸ் ஃபார் ஸ்மூத், கிளியர் அண்ட் டைம்லி கம்யூனிகேஷன்ஸ் ஆர் நாட் ப்ரொவைடட், கம்யூனிகேஷன்ஸ் மே பி ஹேம்பர்டு. அதாவது if facilities for smooth, clear and timely communications are not provided, அதாவது கம்யூனிகேட் பண்ணக்கூடிய விஷயம் வந்து ஸ்மூத்தாகவும் கிளியராகவும் சரியான நேரத்துக்கும் வந்து கம்யூனிகேட் பண்ணக்கூடிய அந்த ஃபெசிலிட்டிஸை வந்து க்ரியேட் பண்ணலை அப்படின்னா, ஓகேவா, ஃபெசிலிட்டிஸை வந்து க்ரியேட் பண்ணலை அப்படின்னும் பொழுது
ஆர் நாட் ப்ரொவைடட் கம்யூனிகேஷன்ஸ் மே பி ஹேம்பர்ட். ஸோ அந்த இடத்துல வந்து கம்யூனிகேஷன் என்ன ஆகிடுது, ஒரு தடையை வந்து உண்டாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபெசிலிட்டிஸ் லைக் ஃப்ரீக்வெண்ட் மீட்டிங்ஸ், சஜஷன் பாக்ஸ், கம்ப்ளைண்ட் பாக்ஸ், சோஷியல் அண்ட் கல்ச்சுரல் கேதரிங், டிரான்ஸ்பரன்சி இன் ஆப்ரேஷன்ஸ் எட்ஸெட்ரா வில் என்கரேஜ் ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் கம்யூனிகேஷன். கம்யூனிகேஷன் வந்து ஒரு சென்டர் ரிசீவருக்கு சொல்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு இல்லை வந்து ஒரு சபார்டினேட் வந்து சுப்பீரியர் கிட்ட சொல்கிறதா இருந்தாலும் சரி, அதை அவங்களுக்கு சொல்லக்கூடிய அந்த ஃபெசிலிட்டிஸ், இப்போ மெயில் மூலயமா வந்து அவங்க வந்து சொல்லலாம், இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் டு ஃபேஸ் அவங்கள பார்த்து கூட அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் சொல்லலாம் இல்லையா, இல்லை வந்து பார்த்திங்கன்னா சஜஷன் பாக்ஸில் வந்து அவங்க என்ன மாதிரியான ஐடியாஸ் திங்க் பண்ணியிருக்காங்க, இல்லை வந்து அவங்களுக்கு வந்து சில கருத்துக்கள் இருக்கும், அதை வந்து சொல்கிறதுக்கான ஒரு கம்யூனிகேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸை வந்து ஒரு ஆர்கனைசேஷனில் வந்து ஒரு தடையாக வந்திருக்கு. அது ஸ்மூத்தாக இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது. பட் அதற்கான ஒரு ஃபெசிலிட்டிஸை க்ரியேட் பண்ணலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கம்யூனிகேஷன், ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் கம்யூனிகேஷன் வந்து அந்த இடத்துல இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லேக் ஆஃப் தீஸ் ஃபெசிலிட்டிஸ் மே கிரியேட் கம்யூனிகேஷன் ப்ராப்ளம்ஸ். ஸோ இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் க்ரியேட் பண்ணல அப்படின்னும்பொழுது கம்யூனிகேஷனில் ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த பேரியர் வந்து பார்த்திங்கன்னா பர்சனல் பேரியர்ஸ். ஓகேவா, அவங்கவுங்க, அதாவது ஒரு மேனேஜராக இருந்தாலும் சரி, இல்லை வந்து ஒரு சபார்டினேட்டாக இருந்தாலும் சரி, அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய சில விஷயங்களை பேஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிகேட் பண்ணுறதை வந்து தடை பண்ணுது. என்ன அப்படின்னு பார்த்தா, த பர்சனல் ஃபேக்டர்ஸ் ஆஃப் போத் சென்டர் அண்ட் ரிசீவர் மே எக்ஸர்ட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன். அதாவது பர்சனல் ஃபேக்டர்ஸ் ஆஃப் போத் சென்டர் அண்ட் ரிசீவர், பர்சனல் ரீசன்ஸ், ஓகேவா, அது வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே எக்ஸர்ட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன். ஸோ கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்சனல் ஃபேக்டர்ஸும் வந்து ஒரு மெயின் சோர்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சம் ஆஃப் த பர்சனல் பேரியர்ஸ் ஆஃப் சுப்பீரியர்ஸ் அண்ட் சபார்டினேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபியர் ஆஃப் சேலஞ்ச் டு அத்தாரிட்டி. இஃப் எ சுப்பீரியர் perceives that a particular communication may adversely affect his authority, he or she may withhold or suppress such communication. அதாவது இப்போ அத்தாரிட்டேட்டிவ் இப்போ லெவலில் இருக்காங்க, இப்போ ஒரு மேனேஜர் லெவலில் இருக்காங்க அப்படின்னா சில விஷயங்களை வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுனால அவருடைய பொசிஷனுக்கு வந்து ஏதாவது ப்ராப்ளம் வந்துருமோ அப்படின்ற மாதிரி, அவருடைய அதிகாரத்துக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துருமோ அப்படின்னு நினச்சிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, சரியான முறையில் அந்த இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ ஹி ஆர் ஷி மே வித்ஹோல்ட் ஆர் சப்ரஸ் சச், அந்த மாதிரியான ஒரு கம்யூனிகேஷனில் அவங்க என்ன பண்ணுறாங்க, சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லாமே விட்டுடுறாங்க. தன்னுடைய அதிகாரத்துக்கு சேலஞ்சிங்காக சில விஷயங்கள் வந்து சொல்ல வேண்டி கம்யூனிகேட் பண்ண வருது அப்படின்னா அப்போது அந்த இடத்துல அவங்க என்ன பண்ணுறாங்க, தங்களுடைய பொசிஷனை காப்பாற்றிக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க, வித்ஹோல்ட் ஆர் சப்ரஸ் சச் கம்யூனிகேஷன், அந்த மாதிரி கம்யூனிகேஷனை அவங்க வந்து அப்படியே வந்து அடங்கி வச்சுருவாங்க. ஸோ லேக் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் ஆஃப் சுப்பீரியர் ஆஃப் ஹீஸ் சபார்டினேட்ஸ். இஃப் சுப்பீரியர்ஸ் do not have confidence on the competency of the subordinates, they may not seek their advice or opinions. இப்போ சுப்பீரியர் வந்து பார்த்திங்கன்னா பர்சனலாக வந்து அவருக்கு வந்து அவங்களுடைய சபார்டினேட்ஸ் மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னும் பொழுது, கான்ஃபிடென்ஸ் இல்லை அப்படின்னும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய திறமை மேலேயோ தகுதி மேலேயோ வந்து அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய அட்வைஸஸையோ இல்லை வந்து அவங்களுடைய ஒப்பீனியன்ஸையோ வந்து இவங்க எந்த விதத்துலையுமே வந்து எடுத்துக்க மாட்டாங்க. அடுத்தது unwillingness to communicate. Sometimes subordinates may not prepare to communicate with their superiors if they perceive that it may adversely affect their interest. இப்போ சபார்டினேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சப்போஸ் சுப்பீரியர் கிட்ட வந்து சில விஷயங்களை வந்து அவங்க கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு விருப்பப்படலை. ஏன்னா இஃப் தே பர்சீவ் தட் இட் மே அட்வர்ஸ்லி அஃபெக்ட் தர் இன்ட்ரெஸ்ட், அவங்களுடைய நலனை பாதிக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னும் பொழுது அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆட்டோமேட்டிக்காக என்ன விஷயத்த சொல்லணுமோ அந்த விஷயத்த வந்து அவங்க கன்வே பண்ண மாட்டாங்க. ஓகேவா, இது அன்வில்லிங்னஸ் டு கம்யூனிகேட். அவங்களே வந்து விருப்பப்பட மாட்டாங்க, இந்த விஷயத்த போய் நம்ம போய் எப்படி சொல்கிறது அப்படின்ட்டு அவங்களே வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த விஷயத்த வந்து கொண்டு போய் சேர்க்க மாட்டாங்க. ஸோ இங்கே லேக் ஆஃப் கம்யூனிகேஷன் இருக்குது. அடுத்தது லேக் ஆஃப் ப்ராப்பர் இன்சென்டிவ்ஸ். இஃப் தேர் இஸ் நோ மோட்டிவேஷன் ஆர் இன்சென்டிவ் ஃபார் கம்யூனிகேஷன், சபார்டினேட்ஸ் மே நாட் டேக் இனிஷியேட்டிவ் டு கம்யூனிகேட்.
இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு மீட்டிங் நடக்குது, ஏதோ ப்ராப்ளம் ஓடிட்டுருக்கு, அதுக்கான ஒரு சொல்யூஷனை கொடுக்கணும், ஐடியாஸை கேட்குறாங்க, இல்லை ஒப்பீனியன்ஸ் கேட்குறாங்க அப்படின்னும் பொழுது, அப்போது அந்த இடத்துல சபார்டினேட்ஸ் வந்து தங்களுடைய ஐடியாஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸை வந்து அவங்க வந்து கொண்டு வரணும். ஓகேவா? ஸோ கொண்டு வராங்க, ஒப்பீனியன்ஸை ஐடியாஸை கொடுக்குறாங்க அப்படின்னும் பொழுது அதற்கான ஒரு மோட்டிவேஷன் அவங்களுக்கு கொடுக்கப்படணும். இல்லை ஒரு அப்ளாஸ் மாதிரி கொடுக்கறது, இல்லை வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு இன்சென்டிவ் மாதிரி கொடுக்கறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து செய்யும் பொழுது அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இதுவே வந்து என்ன ஒரு ஐடியாஸ் கொடுத்தாலும் சரி, ப்ராப்ளத்துக்கான ஒரு சொல்யூஷன் கொடுத்தாலும் சரி, அதுக்கான ஒரு ரெக்கக்னிஷன் இல்லை அப்படின்னும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல வந்து அவங்க கம்யூனிகேட் பண்ணுறதையே வந்து என்ன பண்ணிடுவாங்க, சபார்டினேட்ஸ் வந்து குறைச்சிருவாங்க. For example, if there is no reward for appreciation for a good suggestion, the subordinates may not willing to offer useful suggestion. ஸோ அவங்க கொடுக்குற சஜஷனுக்கு ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கல அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்காக இனிமேல் நான் எதுக்கு சஜஷன் சொன்னணும், இதனால் எனக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது அப்படின்ட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, வெளியே பேசவே மாட்டாங்க, கம்யூனிகேட்டே பண்ண மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பர்சனலாக அவங்களுக்குள்ள சில தடைகளை வந்து கம்யூனிகேட் பண்ணாமல் அவங்களுக்கு அவங்களே ஏற்படுத்திக்கக்கூடிய விஷயங்கள். ஓகேவா? ஸோ பேரியர்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷனில் செமண்டிக் பேரியர், சைக்கலாஜிக்கல் பேரியர், ஆர்கனைசேஷனல் பேரியர் அண்ட் பர்சனல் பேரியர் பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் டவுட்ஸை நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.